ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமையில் எப்படி போலி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா சேர்க்கலை, கோதுமை தான் எடுத்துருக்கோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது மாவு கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்பப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம குக்கரில் 1/2 கப் கடலைப்பருப்பு கழுவி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடும். ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பருப்பை ஆற வச்சிடலாம். பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பருப்புக்கு உப்பு எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா வெல்லம் சேர்க்க போகிறோம். அதனால் உப்பு தேவைப்படாது. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் 1/2 கப் எடுத்துருக்கோம். துருவி வச்சுருக்கிற வெல்லத்தை அதை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கையில் உருட்டி உருண்டைகளாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிறத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். மாவு கொஞ்சமாக சேர்த்து திரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம். இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வரதை எடுத்துடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகமாக தேய்ச்சிடாதீங்க, ஒழுங்காக வராது. இது மாதிரி பொறுமையாக வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையிலே வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல் சூடானதும் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலியை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.